வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 27 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியிருந்த மொண்டா புயல் தற்பொழுது சென்னைக்கு நேர்கிழக்கே 440 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. இனிமேல் இதுதான் உச்சபட்ச நெருக்கம், அவ்வளவுதான். இனிமேல் கிலோமீட்டர் கூடிக்கிட்டே போகும். சென்னையிலிருந்து அதிகபட்ச நெருக்கம் நேற்றைக்கு 350 எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு அது இன்னும் கொஞ்சம் மேற்கு வடமேற்காக வந்திருந்தால் நெருங்கி வந்திருக்கோம். வடக்கு நோக்கி திரும்ப தொடங்கிடுச்சு. அப்போ காலையிலிருந்து தொடங்கிய, அதாவது நேற்று இரவிலிருந்தே திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கியது மழை. காலை சென்னையும் மழை பொழிவு. இப்போ பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தோட பன்ரூட்டிலிருந்தே மழை தான் வடக்கே. ஆனால் பெரிய மழைனா தொடர் தூறல் இருந்து கொண்டே இருக்கு. புதுச்சேரியிலிருந்து சென்னை வரைக்கும் மழை பொழிவு. உள்ளே வேலூர் வரைக்கும் கொஞ்சம். வேலூர்னா நேரடியாக வேலூர் செஞ்சிக்கு கிடைக்கே, வேலூருக்கு கிடைக்கே, திருக்கோயிலூருக்கு கிடைக்க சொல்லலாம். திருக்கோயிலூருக்கு கிடைக்கே, விழுப்புரத்திற்கும் பன்ரூட்டிக்கும் வடக்கே, விக்கிரவாண்டிக்கு வடக்கே, கடலூருக்கு வடக்கே. இங்கே மட்டும் மழை. அடுத்தது எங்கே மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய் நுழையிறது. உள்ளே வந்து தூறல் மழை. காலையில் காற்றோட மழை பொழிவை கொடுத்து பாலக்காட்டு கணவாய், உடுமலைப்பேட்டையெல்லாம். இப்போ தொடர் தூறல் மழை, பரவலான மழைப்பொழிவு. ஆக பரவலான மழைப்பொழிவு இப்பொழுது அங்கே கொடுத்து கொண்டிருக்கு. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டம், கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை, மேற்கு தொடர்ச்சி மலையில், கேரளாவில், மைசூர் உள்ளிட்ட கர்நாடக பகுதி, கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதி, கடலூர் கரையோர கர்நாடகா எல்லாமே. அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்குது. அது ஒட்டுமொத்த குஜராத்திலேருந்து கர்நாடகா வரைக்கும் கொடுக்குது. ஆகவே நல்ல மழைப்பொழிவு அரபிக்கடலோர மாநிலங்கள் முழுவதும். வங்கக்கடலோர மாநிலங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த கடலூர்லேருந்து புதுச்சேரி கடலூர்லேருந்து பழவேற்காடு வரைக்கும், உள்ளே வேலூர் வரைக்கும், திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதி, இவ்வளோதான் மழை. டெல்டாவிலாம் கடும் மேகமூட்டம் சூழ்ந்திருக்கும். ஆந்திர பிரதேசத்தில் தான் அது கரை கடக்க போகுது. காக்கிநாடா அருகே கரை கடக்க போகுது. காக்கிநாடாவுக்கு அருகே புதுச்சேரியின் பகுதி ஏனாம் இருக்குது. அந்த ஏனாம் அருகே கரை கடக்க போகுது. ஏனாமிற்கு தெற்குப்புறம் அமலாபுரம், நர்சாப்பூர் இடைப்பட்ட பகுதி வழியாக அது கரை கடந்து போக போகுது. நாளை இரவு தான் கரை கிடக்குது. இன்னும் 24 மணி நேரம் இருக்குது. லேட்டாக கூட